ஒரு கதை சொல்லிட்டா சார். 1970ஸ்க்கு முன்னாடி சுகர் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படி ஒரு டிசீஸே கிடையாது. இதே 1990ஸ்க்கு அப்புறம் இந்த வார்த்தை காமன் ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் எங்கே பார்த்தாலும் சுகர் இல்லை அப்படின்னா தான் அதிசயம். யாரை பார்த்தாலும் சுகர் பேஷண்ட். இதுக்கு காரணம் என்னென்னு அது யோசிச்சிருக்கீங்களா? 1970ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டோட வளர்ச்சி ஒரு 200 நாள் 250 நாளில் பொறுமையாக வளர்ந்து மக்களோட கைக்கு பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அன்றைக்கி மக்கள் தொகை கம்மி. இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையுமே ஹைப்ரிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹைப்ரிட் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கும் உணவு கிடச்சிச்சு. ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன நோய் வருது அப்படிங்கிறது நம்ம இது ஆராய்ச்சி பண்ணாமையே வெளியில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இதோட விளைவு தான் இன்றைக்கி சுகர். ஓகே, இந்த 200 நாளில் விளையிற பயிர் எல்லாமே 50 நாள்லேயே 100 நாள்லேயே வளைஞ்சு வெளியில் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிசீஸ் தான் வரும். ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, வேறு வழி இல்லை. மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இந்த சுகர் வந்துருச்சு அப்படின்னாலே உடனே சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் கம்மியாயிரும், அரிசிக்கு பதிலாக சப்பாத்தி எடுத்தால் சுகர். இதை எப்படி சஜஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது புரியல. பட் வீட் ஒன் ஆஃப் த ரீசன். சரி, நான் என்ன தாங்க சார் சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் ஃபுட்டுங்கிறது வீட், ரைஸ் இல்லாட்டி இந்த மைதா சொல்லுவோம் இல்லையா, இந்த 3 மட்டும்தான் ஃபுட்டுன்னு இல்லை. இதை தாண்டி நிறையா ஃபுட் இருக்குது. ராகி, கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, இந்த மாதிரி குதிரைவாளி, இந்த மாதிரி அரிசிகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தானியங்கள் நிறையா நம்ம ஊரில் கிடைக்கிது. ஸோ நம்மக்கிட்ட மிக்ஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது, நிறையா மிக்ஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. நம்ம இந்த 3 பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். அரிசி கோதுமை பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். இதை தாண்டி நிறையா இருக்குது. நிறைய கலந்து சாப்பிடுங்க, ஃபுட்டை மிக்ஸ் பண்ணுங்கள், வெரைட்டி எதிர்பார்த்துக்கோங்க. ஃபுட்டில் நிறையா வெரைட்டி இருந்துச்சு அப்படின்னா டிசீஸ் ரொம்ப கம்மியாகும். நம்ம டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.